ஒரு முக்கோணத்துல நிக்கிறாங்க, இது தோல்வி முக்கோணம். ஒருத்தரோட ஒருத்தர் என்ன ஆகல, கனெக்ட் ஆகல. இப்ப 3 பேரும் ஒருத்தர் அதே இடத்துல பார்த்து திரும்பி நில்லுங்க, இதுக்கு பேரு வெற்றி முக்கோணம். ஒரு பேரண்ட் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் நான் சேலத்துக்கு போயிருக்கும் போது ஒரு KFC-ல கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டணும். என் பொண்ணு சொன்னா ஜங்க் ஃபுட் நான் வரமாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, உங்க டீச்சர் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சார், அதனாலதான் என் பொண்ணு இப்படி சொல்றா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு பேர் என்னங்க, வெற்றி முக்கோணம். எப்ப தெரியுமா நடக்கும், அந்த பேரண்ட் டீச்சர்ஸ்ட தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் டீச்சர், நீங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லி இருக்கீங்க, என் பையன் அதை கடைபிடிக்கிறான், தேங்க்ஸ்னு சொல்லணும். ஃபீட்பேக் கிடைச்சாதான் டீச்சரால சிறப்பா வேலை பார்க்க முடியும். அதே போல டீச்சர்ஸ் பேரண்ட் என்ன தெரியுமா சொல்லணும், குழந்தைகிட்ட இருக்கிற திறமையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லணும். இன்னைக்கு பேரண்ட் டீச்சரை பார்த்தா குறை மட்டும்தான் சொல்றாங்க, டீச்சர் பேரண்ட்ஸை பார்த்தா குறை மட்டும்தான் சொல்றாங்க. அப்படி இருக்க கூடாது. குழந்தைகிட்ட பெற்றோர் பார்க்காத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லணும். டீச்சரால நடந்த விளைவுகளை பேரண்ட் சொல்லணும். இந்த வெற்றி முக்கோணம் அமைஞ்சா இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் மேடையில பரிசு வாங்கும், இந்த உலகத்தின் பாராட்டை பெறும்.